மருந்துகளுக்கு பதிலாக உணவே மருந்தாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். தொண்டை வலிச்சிச்சுன்னா உப்பு கலந்த தண்ணீரால் நல்லா கார்கிள் பண்ணணும். தூக்கமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நைட் டைமில் வெந்நீர் பால் எடுத்துக்கலாம். ரத்த சொகையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம், அத்திப்பழம் போன்ற அயன் நிறைந்த பொருட்களை எடுத்துக்கலாம். மலச்சிக்கலாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பப்பாளி எடுத்துக்கலாம். உடல் சோர்வாக இருந்தால் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ரொம்ப மூட்டு வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா மஞ்சள் பால் எடுத்துக்கலாம். கால்சியம் அதிகமாக இருந்த உணவுப் பொருட்களும் நம்ம எடுத்துக்கலாம். எரிச்சலாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயிர் எடுத்துக்கலாம். நினைவாற்றல் அதிகரிக்கணுமா வால்நட் எடுத்துக்கலாம். உடல் சூடு குறைக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு விட்டமின் சி அண்ட் அயன் அதிகமாக உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். தலை சுற்றல் அதிகமாக இருக்கா, எலுமிச்சையில நீர் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இருமல் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, தேனும் இஞ்சியும் கலந்து எடுத்துக்கலாம். வாயு தொல்லையாக இருக்கா, ஜீரக தண்ணீர், சோம்பு தண்ணீர் போன்ற தண்ணீர் வகைகளை நம்ம எடுத்துக்கலாம். நினைவாற்றல் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். அண்டு வல்லாரை கீரை எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல நினைவாற்றல் அதிகமாகும். உணவே மருந்தாக நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.